வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிராண்ட் பவர் டூல்ஸ் நம்பர் 1 டோல்கேட் 30 லிட்டரு எம்எஸ்ஐ கம்ப்ரஸர் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸ் எடுத்து கீழே வச்சு குவாலிட்டியை பற்றி சொல்லிடு ஃபஸ்ட்டு. அதாவது பெயிண்ட் கம்ப்ரஸர்னாலே ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எம்எஸ்ஐ கம்பெனி தான் பெஸ்ட்டு குவாலிட்டி. இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு என்னென்ன வருதுன்னு நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக வீல் வந்துடும். எம்எஸ்ஐயோட 30 லிட்டர் ஏர் ஃபில்டர் இது ஆயிலோட வந்துடும். நாங்கள் ஆயில் வந்து ஆல்ரெடி விட்டுறதுனால இதில் ஆயில். இதில் இந்த எம்எஸ்ஐ கம்ப்ரஸரில் மெயினாக பேக்கேஜ் மட்டும்தான் போகும். மற்றபடி ஃபால்ட்டுன்னு இது வர்றதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா 30 லிட்டரு கார்பரேட்டர் அவ்வளோதான் இதில் இருக்கிறது. மெயின் உங்களுக்கு இன்ஜின் பேக்கேஜ் எல்லாமே அடிஷ்னலாக இதிலே வந்துடும். பேக்கேஜ் எது போனாலும் ஈஸியாக நீங்களே மாற்றிக்கலாம். வாங்க இப்போ எப்படி ஆன் பண்ணணும், எப்படி செக் பண்ணணும், மீட்ரு எல்லாமே பார்க்கணும். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சில கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து கட் ஆஃப் வராது. நம்மளாம் யார் ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏர் உங்களுக்கு ஏர் டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஃபுல் பண்ணிக்கும். நீங்கள் இது வந்து ஏர் கம்ப்ரஸர் பெயிண்ட் யூஸ் பண்ணுறது, கோல்டு முடுறது, நிறைய வந்து யூஸ்டேஜ் ஃபிட்டிங்ஸ் பின்னடிக்க பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் யார் பர்பஸ் வச்சு நீங்கள் நிறைய வந்து அடிஷ்னல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்டிங் மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆன் ஆஃப் பட்டன். இது ஆன் பண்ணிவிட்டீங்கன்னா ஏர் ஃபுல் ஆகிட்டா அதுவும் ஆஃப் ஆகிடும். ஏர் டவுன் ஆனால் அதுவும் ஆன் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 4 ஸ்ட்ரோக் இருக்குது. அதனால் இன்ஜினில் வந்து ஆயில் இருக்கும் கம்பல்சரி. இன்ஜினில் வந்து ஆயில் இல்லைன்னா இன்ஜின் சீஸ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கார் வருது. இதில் தான் நீங்கள் ஓஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு வெண்ணெய் போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அதாவது ஒரு சைடு அடைச்சிட்டு இருக்கு, ஒன்று யூஸ் பண்ண முடியல, இன்னொன்றில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது யார் ஏறுது, யார் டவுன் ஆகுது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் காட்டிடுங்க. அதேமாரி இன்ஜினில் எப்படி இது சீஸ் ஆகும், இன்ஜினில் ஆயில் இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து இது எப்படி பார்க்குறதுனா, உங்களுக்கு இன்ஜினில் ஆயில் இருந்தால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆயில் இருந்தால் இதில் காட்டும். ஆயில் இல்லைனா இன்ஜின் சீஸ் ஆகிடும். மெயின் இது வந்து ஆயில் நீங்கள் வந்து மாதத்துக்கு 1 டைம் ஆயில் இருக்கான்னு செக் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமா? அதுக்கு அதேமாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் ஆல் அவைலபிள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும். இது வந்து 2 வீலர் ஆயில் மாற்றுற மாதிரி தான். இங்கே வாங்க, இந்த நெட்டை ஊற்றிட்டு நீங்கள் நார்மலாக சாச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற பழைய ஆயில் வந்து வெளியில் வந்துடும். அப்புறம் புது ஆயில் அப்ளை பண்ணுறப்ப நம்ம இதை ஓப்பன் பண்ணி புது ஆயில் வந்து ஊற்றிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். மாதத்துக்கு 1 டைம் ஆயிலாக மாற்றிடுங்க கம்பல்சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். இது கேரண்டி வாரண்டி உண்டா? 6 மந்த் உங்களுக்கு வாரண்டி வந்து கம்பெனி தரப்புலேருந்து கொடுத்துட்றாங்க. மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸும் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது விஷயம் ரிவ்யூ பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராண்ட் பவர் டூல்ஸ்.